இங்க நாங்க பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இவங்க வளர்க்கக்கூடிய தேனீப்பெட்டி எதிலயுமே இந்த வண்டோட தாக்குதல் சுத்தமாவே இல்ல. இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா நான் கருதுறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க இந்த பெட்டியில மெயின்டெயின் பண்ணக்கூடிய அந்த ஈக்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல இருக்கு. எப்பவுமே ஒரு பெட்டியில வந்து அடைகள்ல 2 பக்கம் வந்து ஈக்களோட எண்ணிக்கை இருந்துச்சுன்னாக்க, எந்த விதமான பிரச்சனையும் வந்து மேக்ஸிமம் வராது. ஸோ இதை வந்து நேரடியாக இப்போ நீங்கள் ஒரு பெட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும். இதன் மூலியமா வந்து ஒரு பெட்டியில் ஈக்களை எப்படி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்திய தேனி பெட்டி இது. இந்த இந்திய தேனி பெட்டியில் வந்து இந்த வேலைக்கார ஈக்களோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு பொதுவாக வந்து ஒரு நல்ல தேன் பெட்டினாக்க அதில் குறைஞ்சது ஒரு 30,000 வேலைக்கார தேனீக்கள் இருக்கணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ஈக்கள் இருக்கு. இந்த அளவுக்கு ஈக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால தான் இதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு. சிறு தேன்கூடு வண்டு இல்லை, மற்றபடி மெழுகு அந்துப்பூச்சியோட தாக்குதல் இல்லை, மைட்டோட தாக்குதல் இல்லை. இதெல்லாம் வந்து அந்த தேனீ வளர்ப்புல வரக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகள். அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கு.